அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவ செய்திக்கு போகலாம். இந்த வாரத்திலும் நாம் கிருபையிலே வளருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 33:11 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசிட்டு இருந்தார், ஒரு நண்பன்கிட்ட பேசுகிற மாதிரி. இங்கே கர்த்தரிடத்தில் மோசே கேட்குறது என்ன? உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அதுதான் முக்கியமான ஒரு வேண்டுதல். அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார், யாத்ராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இளைப்பாறுதல் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்டு, அதாவது வேலை செய்யாமல் சோம்பேறியாக உட்காந்துக்கிறது அப்படி இல்லை. வேலை நிறையா இருக்கும், நமக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது, குழப்பம் இருக்காது, சிகைப்பு இருக்காது. எங்கே போகிறது, என்ன செய்கிறது, எப்படி தேடுறது, எப்படி வாழ்கிறது என்கின்ற குழப்பங்களும் கவலைகளும் இருக்காது. கர்த்தர் அவருடைய கிருபை, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆனால் நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஏனென்றால் தேவனே நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். அதாங்க சொல்கிறார், உமது வழியை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டால் நாங்கள் இங்கிருந்து புறப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட இருப்பதினால். நாங்கள் எதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னால் நீர் எங்களோடு கூட வருவதினால்தான் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். அதனால் நீர் எங்களை விட்டு விலகி விடாதிரும், நீர் எங்களோடே இரும், எங்களை நடத்தும் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். அதுதான், உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அதான் முக்கியமான விஷயம். கர்த்தர் சொல்கிறாரு, சரி மோசே, நீ சொன்னபடியே நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். பகலிலே மேகஸ்தம்பம் நின்றது, இரவிலே அக்னி ஸ்தம்பம் நின்றது. அந்த செக்கனா மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவர்களோடு கூட அந்த மேகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாகி கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அப்புறம் அவ்விடத்தை விட்டு புறப்படும் போது அந்த மேகம் என்ன செய்யும்? அவர்கள் எந்த திசையை நோக்கி போக வேண்டுமோ அந்த திசையை நோக்கி மேகம் நகர்ந்து போகும். மேகம் முன்னே போகும். இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த மேகத்துக்கு பின்னே போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ கவலை இல்லை, அவங்களுக்கு கவலை இல்லை, குழப்பம் இல்லை, அவர்கள் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களை நடத்தி கொண்டு போகிறவர் அவர்களோடு கூட முன்னே போய் கொண்டிருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் கிருபை. அந்த கிருபையை தான் இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவரே, நம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களுக்கு உமது வழியை எங்களுக்கு
காண்பித்தரலும். இந்த ஜனத்தை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திலே சேர்ப்பேன் என்று வாக்களித்து அவர்களை அழைத்து கொண்டு போகும்படி என்னை இங்கே கொண்டு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும், எங்கே எப்படி போகணும் என்பதை எனக்கு உண்டாக நின்று வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்போ சரியாய் ஜெபம் பண்ணினான், சரியாய் ஆண்டவரிடத்தில் கேட்குறான். கர்த்தர் அப்படியே அவனுக்கு செய்து கொடுத்தார். அதனால தான் இந்த பாட்டு, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். கர்த்தர் மோசையோடு சொல்லிதான் அழைச்சாரு, நீ இந்த ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வருவ, அவர்கள் இந்த மலையில் வந்து எனக்கு ஆராதனை செய்வாங்க, அதுதான் நான் உனக்கு கொடுக்குற அடையாளம் என்று சொல்லி யாத்திராகமம் 3:12 படிங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி நான் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன், அதற்காகவே நான் இறங்கி வந்தேன். நீ தான் அவர்களை அழைத்து கொண்டு வருவ, அவர்களை கொண்டு போய் அந்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்ப. அப்படி அழைத்து கொண்டு வரும்போது இந்த மலையிலே நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இது நடக்கும், இது உனக்கு நான் ஒரு அடையாளமாக நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் மோசே வந்து தேவனிடத்தில் கிருபையை கேட்கிறான். இப்போ இந்த இடத்துல கிருபை என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே நீர் எங்களோடு வர வேண்டும், நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் எங்களை வழிநடத்த வேண்டும், இதுதான் தேவனுடைய கிருபை. நீங்கள் எங்களோடு வரலன்னா நாங்கள் போக மாட்டோம், நீர் எங்களோடு கூட வரலன்னா நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம், அதுதான் வேண்டுதல் அவனுக்கு. உங்கள் கண்ணில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுன்னா எங்களுக்கு உங்கள் வழியை காட்டி எங்களை நடத்துங்க, இதுதான் ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டிக்கிட்டான். இப்போ இந்த அளவுக்கு மோசே இங்கே வேண்டுறான்னா அங்கே என்ன நடந்துச்சு? தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? விலகி போயிருக்க வேண்டும். எப்படி விலகுச்சு? ஏன் இப்போ மோசே தேவனிடத்தில் போய் மீண்டும் கிருபைக்காக கெஞ்சுகிறான், வேண்டுகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த யாத்திராகமம் 32 அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டும். ஆனால் இப்போ அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. மோசே வந்து ஜெபம் பண்ணுவதற்கு மலை மேலே ஏறி போனார். போனவர் அங்கே 40 நாள் கர்த்தரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இங்கே மோசேக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ நமக்கு தெரியல. அதனால் இனி நம்மளை வழிநடத்தி செல்வதற்கு நாம் தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனை வற்புறுத்தி ஆரோனிடத்தில் இந்த ஜனங்க கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது ஆரோன் தங்க நகைகளை கலட்டி அணிகலன்களை கலட்டி கொடுக்க சொல்லி அவையெல்லாம் வாங்கி
ஒரு கன்று குட்டியை செய்து அதை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். 32:2-3-4. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்பக்கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். சரி, தங்களுடைய அணிகலன்களை கழட்டி கொடுத்து அக்னியில் போட்டு ஒரு சொரூபத்தை செஞ்சிட்டான். அந்த கண்ணுக்குட்டியை வச்சு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொன்னான். அந்த கண்ணுக்குட்டி தான் கர்த்தர் அப்படின்றான். எப்படி? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விக்கிரக பொம்மைகள், உருவங்கள், சிலைகள், சித்திரங்கள் எதற்கும் தேவன் ஒப்பாக இருக்கவே முடியாது. அவைகள் எவைகளுக்குள்ளும் தேவன் இருக்கவே மாட்டார். அதான் முதல் சத்தியம். அந்த யாத்திராகம 20ஆம் அதிகாரத்தில் அந்த 1, 2, 3 வசனங்களை படிச்சிங்கன்னா அந்த முதல் கட்டளையே அதுதான். உங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் அன்றி உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பாக யாதொரு விக்கிரகத்தையும் யாதொரு சொரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாம். நீ அப்படி செய்வாயானால் உன் தேவனாய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருப்பார். அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன்னை விசாரிக்கிறவராக இருப்பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தங்கள் சுய இஷ்டப்படி தேவனுக்கு கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினா அதை தேவன் அங்கீகரிப்பார்னு இவங்க நினைக்கிறாங்களா? அப்படி நினச்சா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? அது எவ்வளவு தேவனுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலை ஊட்டினது, அது எவ்வளவு பெரிய கோபத்தை கொண்டு வந்தது. இந்த ஜனத்தை நான் ஒரு நிமிஷத்திலே நான் அழித்து விடுவேன், பஸ்பமாக்கி விடுவேன் மோசே என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு தேவனுக்கு அது பயங்கரமான கோபத்தை உண்டு பண்ணினது. அவர் மிகப்பெரிய அக்னி தேவன். அவர் அல்லேலூயா, அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அவர் முன்னாடியெல்லாம் சும்மா விளையாடக்கூடாது. அவரை ஆராதிக்கிற விஷயத்தில் மாத்திரம் ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:7. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு இந்த உதாரணத்தை தான் அங்கே காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அதன்படி தான் கர்த்தர் போதிக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவைகளெல்லாம் நமக்கு போதனைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை உண்டாகும்படியாக, திஷ்டாந்தங்களாக, முன் அடையாளங்களாக நமக்கு அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் சும்மா அள்ள தட்டிட்டு போகிற விஷயம் கிடையாது. அதனால் அவர்கள் அப்படி செய்து சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆணைக்கு தேவனுக்கு கோபம் ஊட்டினது போல நீங்களும் அப்படி ஊட்டாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கின்றார். மோசே ஆரோனை கடிந்து கொள்கிறார். யாத்திராகமம் 32:21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும்பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். இது ஜனங்களுக்கு வந்திருக்கிற பெரும்பாதகம்.
யாத்திராகமம் 32 30 31 2 படிங்க. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். சரி, அங்கே மோசே சொல்கிறாரு, இது பெரும் பாதகம். ரெண்டாவது, மகா பெரிய பாவம், தி கிரேட் சின். நீங்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்தீர்கள். அதனால தான் என் பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல தேவன் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். சரி, 32 படிங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். மோசே போய் ஜெபம் பண்றாரு, இவங்களை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பேரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, சோத்ரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை இந்த புஸ்தகத்திலிருந்து என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை நான் விசாரிப்பேன். 35 வசனத்தில் கர்த்தர் ஜனங்களை உபாதித்தார். அப்போது இந்த தவறு செய்தவர்களை கர்த்தர் அவருடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் அவர்களை விசாரிப்பேன் அப்படின்னு சொன்னது நியாய தீர்ப்பு. அவர்களுக்கு விசாரிப்புக்கான நியாய தீர்ப்பு, நியாய தண்டனை உண்டு. அந்த நாளிலே நான் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் உபாதிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? கொள்ளை நோயினால் ஜனங்களை தேவன் வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் செய்த இந்த காரியங்கள் சும்மா இல்லை, அது ரொம்ப பெரிய துக்கத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்க, 33 5 6 2 வசனம் படிங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசாரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். இது நிமித்தம்தான் கர்த்தருக்கு வருத்தம் உண்டாகி, நீங்கள் உங்களுடைய ஆபரணங்களை கழட்டி போடுங்க அப்படின்னு கர்த்தரே சொல்லுகிறார். அவர்கள் ஓரேபிலே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள். அப்புறம் என்னாச்சு? மோசேயை நோக்கி, இந்த ஜனங்கள் நடுவிலே என்னால் இனி வாசம் பண்ண முடியாது, என்னுடைய கூடாரத்தை நீ எடுத்து கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே போட்டுரு, அங்கே நான் தங்கிக்கிறேன். அதுக்கு பேர் ஆசரிப்பு கூடாரன்னு பேர் வச்சு நான் அங்கேயே நான் இருந்துக்கிறேன், இந்த ஜனங்க நடுவில் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? ஓன்னு அழுகிறாங்க. அப்போ மோசே மட்டும் அங்கே மேகம் வரும்போது மோசே மட்டும் அங்கே போயிட்டு வருவார். ஜனங்கள்லாம் வாசலில் இருந்து அங்கே மேகத்தில் கர்த்தர் பேசுகிறதை, கர்த்தர் மோசேயோடு கூட இடைபெறுவதை பார்ப்பார்கள். இவங்க எப்போ இந்த விக்கிரக ஆராதனை செய்வதற்கு கண்ணுக்குட்டி செஞ்சாங்களோ அப்போ கர்த்தர் அந்த இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ண முடியாமல் அவர்களை விட்டு வெளியே போய்விட்டார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது.
கர்த்தர் தான் அவங்களுக்கெல்லாம் வெள்ளியும் பொன்னையும் அள்ளி அள்ளி கொடுத்தார். பார்வோன் அவனோட விட்டிருந்து புறப்படும்போது அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வரும்படி செய்வேன். ஆதியாகமம் 15 சொல்லிட்டார். அதே மாதிரியே யாத்திராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். கொள்ளையிட்டார்கள்லாம் போய் இவங்க பிடுங்கலை, இவங்க கையை நீட்டினா அவனே கழட்டி கொடுக்குறான். வீட்டிலுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். ஒவ்வொருத்தரும் மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு வெள்ளியும் பொன் உடைமைகளையும் எடுத்துக்கிட்டு வெள்ளியோடும் பொன்னோடும் கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணினார். நீங்கள் முதல்ல இந்த ஊரை விட்டு போனால் போதும், நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் எகிப்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்களுடைய பெஞ்சாதிகள், பிள்ளை குட்டிகள், ஆடு மாடுகள், எங்களுடைய மிருகஜீவன், எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் அழியுது. தயவு செய்து போயிருங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்லி அவர்கள் எடுத்து எடுத்து கொடுத்து அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவனால் உண்டான அந்த காரியம். அப்படி கர்த்தருக்குள்ளே அவங்க கொள்ளை பொருள்களில் மகிழ்ச்சி அடைவது போல மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சந்தோஷமாய் செங்கடலை கடந்து வனாந்தரத்துக்கு தேவன் கூட்டிகிட்டு வந்தார். அவர்கள் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் அவர்கள் வீட்டிலே வைத்திருந்தார்கள், தங்கள் ஆபரணங்களாக அணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியை அது கொடுத்தது. அல்லேலூயா. அப்போல்லாம் கர்த்தர் அவங்கள கோவிச்சுக்கவே இல்லை. அப்போல்லாம் நீங்கள் இதெல்லாம் கழட்டிடுங்க, இதெல்லாம் போட்டுக்காதீங்கன்னு கர்த்தர் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. கர்த்தரும் அதை கண்டு சந்தோஷமாக இருந்தார். இவர்கள் அதை தவறான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தின பொழுது தான் தேவன் அவைகளை கலட்டுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் தங்களுடைய குற்றங்களுக்கு, தங்களுடைய தவறுகளுக்கு அவர்கள் உட்கார்ந்து சரியான விதத்தில் அவர்கள் மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டாக வேண்டும். தேவன் அப்படி தான் செய்வார், அப்படி தான் செய்வார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு மீரியாம் மோசேக்கு விரோதமாக பேசின பொழுது அவருடைய கையில் குஷ்ரோகம் வந்துருச்சு. அப்போ மோசே ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் மோசே ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே, கர்ப்பத்திலிருந்து பிறந்த ஒரு குழந்தை, அழுகி போன குழந்தை போல இவ கை மாறி போச்சே, ஆண்டவரே இவளை மன்னியும், இவளுக்கு சுகம் கொடும் என்று ஆண்டவர் கிட்ட அவன் வேண்டினான். அப்போ கர்த்தர் சொன்னார், ஒரு தகப்பன் தன் பிள்ளை அருவருப்பான காரியத்தை செஞ்சால் அந்த பிள்ளை மூஞ்சியில் காரி துப்புனா ஒரு 7 நாளைக்கு என்ன செய்யும்? கோபம் இருக்கும். அந்த கோபம் மாறின பிறகு தான் அந்த குழந்தையை மறுபடியும் அவன் அணைச்சிக்குவான். அது மாதிரி தான் நான், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல தான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அமைதியாக இருந்தார். அப்புறம் 7 நாள் கழித்து தான் என்ன செய்யுது? கர்த்தர் கோபம் ஆறி அந்த புண்ணெல்லாம் ஆறி அதுக்கப்புறம் கர்த்தர் இஸ்ரவேலரை மீண்டும் வழிநடத்தி கொண்டு போனார். அப்படி தான் கர்த்தர் இப்பொழுது அவர்கள் ஓரேப்பில் எல்லாத்தையும் கழட்டி போட்டு உட்கார்ந்து ஓன்னு அழுது அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரிடத்தில் நல்மனம் பொருந்தும்படி தேவன் அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்தார். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. ஆகாய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், வெள்ளியும் பொன்னும் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையதை எடுத்து உங்களை விக்கிரகத்துக்கு கொடுக்குற யார் சொன்னது? யார் உங்களுக்கு கற்பித்தா? எப்படி உங்கள் மனசு அப்படி போச்சு? அப்போ கர்த்தருடையது கர்த்தருக்கு கொடுக்க உங்களுக்கு முடியாதா? கர்த்தருக்கு தான் அது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவன் அதுக்கு மோசேக்கு ஒரு பிளானை கொடுத்த பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்தாங்க? நிறைய வெள்ளியும் பொன்னையும் மோசே போதும் போதுன்னு சொல்கிறவர்களுக்கு கொடுத்தாங்க. அதில் கர்த்தர் சந்தோஷப்பட்டார். கொடுங்கள், அப்பொழுது இன்னும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் ஜனங்களுக்கு இன்னும் நிறைய கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியப்பட்டார். ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நிலத்தின் பலன்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆடு மாடு செல்வங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். தேவன் தங்களுக்கு கொடுத்த வெள்ளியும் பொன்னையும் எடுத்து, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்ட பிறகு அதை எடுத்து விக்கிரகங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்களோ அது நிமித்தம் கர்த்தர் வேதனைப்பட்டார். எல்லாத்தையும் கழட்டு, மனம் திரும்பு. தேவ சமூகத்தில் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கொள்ளும்போது, தங்கள் ஆத்துமாவை தாழ்த்தி கொள்ளும்போது கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்து அவர்களை உயர்த்துவார். அதுக்காக தான் அதை செஞ்சார். அதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் சராசரியாய் மறுபடியும் அவர்களை வழி நடத்தி செல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கு ஜனங்க நிறைய பேர் காதில் கழுத்து இருக்கிறதெல்லாம் கழட்டி போடுறாங்களே, எதுக்கு? ஞானசாருக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழட்டுங்கிறாங்க போதகர்கள். திருவிருந்து கொடுக்கறது நகையும் எல்லாம் போட்டிருந்தேன்னா நீ திருவிருந்து தரமாட்டோம், கழட்டு. என்ன பாவம் பண்ணா? எந்த விக்கிரகத்தை கும்பிட்டுட்டு வந்தான் அவன் கழட்டி போடுறதுக்கு? கர்த்தருடைய கோபம் இப்போ என்ன அவன் மேலே இருக்குது? இப்போது தெளிவாக கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஜனங்கள் தேவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, தேவனுடையதை எடுத்து அது விக்கிரகத்துக்கு கொடுக்கும்போது தான் தேவன் கோபப்படுகிறார். அதனால தான் நீ கழட்டுன்னு சொல்கிற. நீ அப்படி கர்த்தருக்கு தேவைப்படும் போது கர்த்தருக்காக நான் இதை பயன்படுத்துவேன், ஆனால் இதை விக்கிரகத்துக்கு நான் தரமாட்டேன் என்று என் தேவன் எனக்கு கொடுத்தது என்று நீ தேவனால் ஆசீர்வாதத்தை அனுபவிப்போயானால் தேவன் உன்னை கண்டு சந்தோஷப்படுவார். இவ்வுலகத்திலே தேவன் நாம் அனுபவிக்கிறது கொடுக்கிற ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாது, அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரங்க அதை தான் காட்டுறாங்க. ஒரு விக்கிரக சிலையை காட்டி அதுக்கு நிறைய தங்கத்தை போட்டு ஆபரணங்கள் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அத்தனை நகையும் விக்கிரகமாட்ட வந்து நிற்கிறையே அப்படிம்பாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் கழட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வீணத்தில் பலவீனம் உள்ளது அலங்காரம் பெறும். பவுடர் எப்படி போடுவாங்க? ரொம்ப ஓவராக பவுட்ரு போடுவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? மூஞ்சி பார்க்கவே சகிக்காதில்ல. அது மாதிரி தான் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகிறதிலும் என்ன செய்ய வேண்டும்? லட்சணமாக, அழகாக, சிம்பிளாக நல்லா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, தேவ பக்தியுள்ள பிள்ளை, லட்சணமான பிள்ளை, லட்சணமான பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் போதுமானது. அல்ல, மயிரை பின்னி பொன்னாம்பரலை அணிந்து கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொன்னால் அப்படியே மயிரை பின்னாமல் தலையை விரித்து போட்டே வருவீங்களா? பின்றதில் கூட இன்றைக்கி பயங்கர ஆடம்பரம் இருக்குது. 1000 கணக்கான ஜடைகள் போட்டு விதவிதமாக பின்னுற இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் சொல்கிறார் வேண்டாம், அது மாதிரி எல்லாம் வேண்டாம். சிம்பிளாக வெளியேறப்பெற்ற வஸ்திரங்கள், அதுக்கு ரொம்ப ஆடம்பரங்கள் செய்ய வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும். அது தெரியாமல் போயிடும் பாருங்கள். நீங்கள் இதை ஓவராக காட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆண்டவர் அவருடைய நற்கிரியைகள் செய்யக்கூடிய நல்ல இருதயம் வெளியில் தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் சொன்னாரே தவிர ஸ்தோத்திரம் இதெல்லாம் இல்லாமல் இரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது எதற்காக தேவன் அதை எடுக்க சொன்னார் என்றால், கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு பயன்படுத்தாமல், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல், அதை கர்த்தருக்காக நற்கிரிகள் செய்வதற்கு பயன்படுத்தாமல், தேவன் வெறுக்கிற விக்கிரகங்களுக்கு, அந்நிய தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. எகிப்து தேசத்தில் எகிப்தினுடைய 10 வாதிகளும் 10 தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. 10 தெய்வங்கள் அவங்க பெருசாக நினச்சிட்டு இருந்த 10 தெய்வங்களையும் கர்த்தர் அங்கே கண்டம் பண்ணி அவர்களிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை கொண்டு வந்தார். இங்கே வந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஒரு விக்கிரகத்தை பண்ணி ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு கர்த்தர்னே பேரை வச்சு கும்பிட்டா கூட கர்த்தர் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அதனால் தயவு செய்து பிள்ளைகளே இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிற ஒரு விசுவாசி குடும்பம் ஒன்று இருக்குது. அந்த குடும்பத்தை ஞாயிற்றுக்கிழமையான போதும் சர்ச்சு முடிஞ்ச உடனே எங்கள் சபைக்கு வா, எங்கள் சபை போதனையை வந்து கேட்டுப்பார். எங்கள் சபையில் காணிக்கையே கேட்குறதில்ல, எங்கள் சபையில் நகையே போடுறதில்ல, வந்து பாரு. இதுதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புறமா இனிமேல் எல்லா நகையும் கழட்டிட போகிறேன், வெள்ளை சீலை கட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், வேண்டாமா, வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் நீ, நல்லா இரு. எங்கள் ஊழியக்காரர் வந்து பாரு, அவங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, குழந்தை இல்லை, குட்டி இல்லை. அவங்க அப்படியே வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏசுன்னு உட்காந்துருக்காங்க. அதுதான் மெய்யான சபை, வான்னு கூப்பிட்றாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல வெளிச்சமாக இருங்கள். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை
கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தால் எந்த பாவமும் இல்லை. ஒரே மனைவியுடைய புருஷனாக இரு, குழந்தைகளை பெற்றெடு, கர்த்தருக்குள்ளே நல்லொழுக்கமாக வளர்த்து, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக இல்லைங்களா? நான் தான் பெரிய தியாகிங்கிறான், என்னை பாரு, என் தியாகத்தை பாருங்கிறான். நாங்கள் இங்கே எங்கள் தியாகத்தை எல்லாம் காட்டுறதில்லை. இயேசு நமக்காக தியாகம் செய்தார். இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். இயேசு நமக்காக பரலோகத்தை இழந்து வந்தார். இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நமக்காக தரித்திரரானார். நம்ம ஐஸ்வர்யவான்களை ஆக்குவதற்காக தரித்திரரானார். அப்படி சொல்லியிருக்குது அந்த வசனம். நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் இயேசுவை காட்டுகிறோம். எங்களை பாரு, எங்கள் பசியை பாரு, எங்கள் பட்னியை பாரு, எங்கள் கஷ்டத்தை பாரு, அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல. எங்கள் தியாகத்தை பாரு சொல்கிறதில்லை. எங்கள் தியாகம் உங்களுக்கு எதுக்கு? என் தியாகம் உங்களை என்ன காப்பாற்ற போகுதா? இயேசு செய்த தியாகத்தை நீங்கள் அறிந்தால் இயேசு உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இயேசுவின் தியாக செயல்களை, இயேசு உங்களுக்காக எப்படி தன் ஜீவனை கொடுத்தார் எப்படி என்று நீங்கள் அறிந்தால், அவருடைய அன்பு உங்களுக்கு விளங்கினால் நீங்கள் அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவீர்கள். அதுக்கு தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அறியவே முடியாது. அங்கே பாஸ்டர் இயேசு கிறிஸ்து இல்லை, அங்கே பாஸ்டர் மோசே, அங்கே பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஜோசுவா. அங்கே சபை எது தெரியுமா? வனாந்தரம். அந்த சபையில் என்ன தெரியுமா? வனாந்தரத்தில் செத்து மடிஞ்சு செத்த பிறகு காணான். அதுதான் அங்கே சபையில் போதகம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின வெளிப்பாடு. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, இப்பொழுதே வந்திருக்கிறது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வளம் தருகிறது, செழிப்பு கொடுக்கிறது, உங்களுக்கு எல்லா நன்மையும் அள்ளி கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யம் என்பதை விளக்கமாய் அறிந்து நாங்கள் இங்கே போதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள் நீங்கள் அப்படியே அமைதியாக இருங்க. இந்த தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும் போது நீங்கள் அப்படியே உங்களை அது மாற்றிவிடும். நம்ம ரொம்ப மேன்மையான சத்தியத்தில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. நல்ல மேலான சத்தியத்தில் தான் தேவன் எங்களை வைத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த சபையில் சத்தியத்துக்கு வாங்க. போன வாரம் வாசித்தோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், அறியணும், செய்யணும், கிருபை தானாக பெருகும். இன்னைக்கு கூட கர்த்தர் நம்மை விட்டு விலகி விட்டால் கிருபை போச்சு, மகிமை போச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கூட கர்த்தாவே உங்களை என்னால் இழக்க முடியாது. நீங்கள் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. என்னுடைய மூச்சு காத்து சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு முக்கியம். நீர் என்னோடு கூட இருப்பீராக, நீர் என்னோடு இருப்பீராக, என்னோடு வருவீராக, என்னை நடத்துவீராக. அதுதான் கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. விசுவாசிங்க, கர்த்தாவே நீர் என்னோடு இருப்பீராக, எனக்குள் இருங்கப்பா, என்னை நடத்துங்க.